கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த பொறுமையை குறித்து தான் கடைசி காரியமாய் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், தேவன் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை போலவே தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பொறுமை நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு கால அளவே இல்லை. நாம் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார், அவர் எப்போ வருகிறார் என்று அவர்கள் கணித்து கொண்டிருக்கிற வேளையில் தாமதிக்கிறார் என்று அவர்கள்லாம் நினைத்து கொண்டிருக்காங்க. அப்பொழுது பேதுரு அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 9வது வசனத்தில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, மீண்டும் சொல்கிறேன், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், தேவன் நம்மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கார். எவ்வளோ ஒரு பாசம் பாருங்கள். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, வருகிறேன் என்று சொல்கிறார். ஏன் வரவில்லை என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 3/4 பகுதிக்கு பிரசங்கம் செய்து விட்டாகிட்டு இருக்குது. 90% என்று கூட சொல்லலாம். ஆனாலும் கூட தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனால் அவர் வரப்போகிற நேரங்கள் நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறது என்னவென்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே தான் தேவன் நம்மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், அசட்டையாக இருக்கிறோம், ஒன்றுமில்லை, இயேசுலாம் வரமாட்டார், அவரெல்லாம் சொல்லுவார், அப்படி தான் வரமாட்டாங்க, அதெல்லாம் இருக்காது, நம்ம கடந்து சென்று விடுவோம் என்று. இல்லை, இந்த தலைமுறையில் கூட இயேசு வரலாம். இல்லாவிட்டால் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் தப்பித்து கொள்ளக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான நீடிய பொறுமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஆண்டவரே, நீடிய பொறுமையின் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நீடிய பொறுமையும் நீர் எங்களுக்கு காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் உங்களுடைய குறிக்கோள். அது நிறைவேற ஆண்டவரே நீர் பொறுமையாக இருக்கிறீர். அதே போல் நாங்களும் மற்ற எல்லா காரியத்திலும் பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமீன்.